ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் மீண்டும் உங்களில் இந்த பதிவில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ரிப்பேரிங் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று ஒரு இட்லி கிரைண்டர் ஒருத்தர் மாவரைக்கிற கொண்டாந்து உங்களுக்கு கிரைண்டர் கொடுத்தாரு, தமிழ்கார் கொடுத்தார்ல. அது ஒரு சின்ன வேலைக்காக இந்த பெல்ட்டு பார்த்திங்களா, இந்த பெல்ட்டு மட்டும்தான் பேருந்து. இதை பெல்ட்டு போடுறதுக்கு பூரா கிரைண்டர் ஓப்பன் பண்ண வேண்டிய ஆகிட்டு. நாங்கள் இதில் முன்ன இதுக்கு முன்னே காயிலெலாம் கட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் இது இந்த ஒரு பெல்ட்டு தெரியுமா, இந்த பெல்ட் அவங்களுக்கு பிஞ்சிட்டு அந்த பெல்ட்டு போடுறக்காக இந்த மோட்ரு கழட்டியாச்சு, இதுக்கு இந்த பார்ட்ஸ் கழட்டியாச்சு, இந்த பார்ட்ஸ் கழட்டியாச்சு, எல்லா பார்ட்ஸும் கழட்டி வச்சுருக்கு. அதுதான் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தான் இன்றைக்கி நீங்கள் என் கடையில் இன்றைக்கி நீங்கள் கிரைண்டர் ரிப்பேரிங் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு நிறைய உறவு சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா ஆறுதலான வார்த்தை கமெண்ட்லாம் தரீங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணு, தேங்க்யூ. இப்போ நம்ம 5K அப்படின்னா 5000 நம்ம டச் பண்ண போகிறோம். அந்த பெல்ட்டு கொடுத்து இது பட்டன் பார்த்திங்களா, அந்த பட்டன் அமுக்கின உடனே மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு. ஒரு காலம் எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் மாமியார் காலத்துலலாம் நான் இட்லிக்கு கல்லில் அரைச்சிருக்கேன். அந்த இட்லி சுகமே வேறு, டேஸ்ட்டு வேறு. இப்போ எல்லாம் பட்டனை தட்டினா மாவு ரெடி, பட்டனை தட்டினா துணி துவைச்சிடலாம், பட்டனை தட்டினா பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். இன்னும் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கல. அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சோறு யாராவது அள்ளி கொடுத்தா தானாக வாயில் போடுற மாதிரி ஒரு மிஷினை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். மக்கள் அந்த அளவுக்கு நம்மலாம் சோம்பேறி ஆகிட்டும் போல் எனக்கு தோணுது. ஏன்னா என்ன செய்ய, யாருக்கும் இப்போ நேரம் இல்லை. முந்தி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. மாமியார் மாமனார் குடும்பம், நாத்தலாம் மைனி மச்சான் முன்னாடி குழந்தை முன்னாடி. இப்போ தான் எல்லாம் குடும்பத்தை பிரிச்சுட்டு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்களே. அவள் பிள்ளைங்களையும் பார்க்கணும். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்த்தா தான் அந்த வாடகையை கொடுத்து சாப்பாடை கொடுத்து புள்ள ஃபீஸை கட்டி மருந்து நொட்டு நொசுக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை பெண்களுக்கும் நேரம் இல்லை. என் வீட்டிலே எல்லா பொருளும் இருக்குது. நான் ஒன்றும் யோக்கியம் கிடையாது, கல்லில் மாவு அரைக்கிறேன், கையால் துணி தைக்கிறேன் சொல்கிறேன். நாட்டு நடப்பை சொல்கிறேன், சரிங்களா? பெண்கள் உருப்படியாக இன்றைக்கி இந்த உலகத்தில் செய்கிறது ஒரே ஒரு வேலை தான். அதுக்கும் கொஞ்சம் நாளில் மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்க போல் ஃபுல்லாக பிக்கிறதுக்கு. அதுவும் இப்போ பாருங்களேன், வாடகை தாயின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. அது கூட பெண்களுக்கு நேரம் இல்லைன்னா எந்த பெண்களையும் தப்பாக குத்தமாக சொல்லலை, நாட்டு முறையாக சொல்கிறேன். நான் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நாங்கள் இதை கஷ்டப்பட்டு ஒரு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுவோம். அதில் ஸ்க்ரூ ஆகக்கூடாது, அந்த செட் கரெக்டாக ஆகணும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்மையிலேயே ஒரு அம்மியில் மசாலா அரைச்சி அதை நம்ம கறி வச்சு சாப்பிடும் போதையும் அதை மிக்சியில் அரைச்சி வைக்க சாப்பிடும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய மக்கள் பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நம்ம மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணுறாங்க. நிறைய வீட்டில் அம்மி வேணும், நிறைய வீட்டில் சாஸ்திரத்துக்காக அம்மி வேணும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஒன்றும் இருக்குது. மண் பாத்திரத்தை சமையல் பண்ணுறதுக்கும் குக்கரில் சமையல் பண்ணவும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த வேலையை தூக்கி வச்சுட்டு இவர் ஒருத்தர் அவசரப்படுறாரு, அந்த வேலையை செய்ய போகிறாரு. இப்போ மற்ற கஸ்டமர் வர்றதுனால அந்த வேலையை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டார் இவர். எங்கள் தங்க குட்டி அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். சாப்பாடுனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் தான் என்னால் கொடுக்க முடியுது, வேறு எதுவும் கொடுக்க முடியறதில்ல. பாவம். இன்றைக்கி போனி ஆகிட்டு ஒரு 20 ரூபா, 140 ரூபா, கூகுளில் 900 ரூபா இருக்குது. நேற்று 800 ரூபா, இன்றைக்கி 100 ரூபா, செலவு 150 ரூபா. இது வரைக்கும் உள்ள கணக்கு. கிரைண்டர் ரிப்பேர் பண்ணியிருந்தார் இவர் ஒருத்தர். எனக்கு இந்த ப்ளக் ரெடி பண்ணி தாங்க எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டார். அவசரப்படுத்தினால அதை தூக்கி வச்சுட்டு இப்போ இதை செய்ய ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இட்லி கிரைண்டர் பெல்ட் என்ன ஆகிட்டுனா, அதில் கனெக்ட் பண்ணுன்னா நார்மலாக கனெக்ட் பண்ணது, அதை மாட்டின பின்னா அது ஓட மாட்டுக்கு கொஞ்சம் சைஸ் சின்னதாக ஆகிட்டு. இப்போ அதனால் கையில் எடுத்துக்கிட்டு ரிங்கையும் பார்க்குறாரு, அவர் யோசனையும் பண்ணுறாரு, செட் ஆக மாட்டுக்கு. நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் இந்த வேலை நடக்காது போல். ஏன்னா நம்ம சும்மா நான் காட்டுறேருங்க. இது நார்மலாக அப்படி கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செட் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது அது டச் ஆக மாட்டுக்கு. நாங்கள் இதுக்கு முன்னே இந்த காயில் வைண்டிங் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த பெல்ட் நாங்கள் போட்டதில்லை, இதுதான் பெல்ட் ஃபஸ்ட் டைம். அதான் நேற்றுலேருந்தே ஃபிட்டிங் பண்ணுறாரு, அவுக்குறாரு, ஃபிட்டிங் பண்ணுறாரு, அவுக்குறாரு. இப்போ இந்த ரிங் இதில் செட் ஆகுது, இதில் கனெக்ட் ஆகும்போது அது ஓட மாட்டுக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வேலை இதோடு முடியும் போல். இனி என்றைக்கு தான் இதை செய்யணும்னு நான் அன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் தரேன், சரிங்களா? அது வரைக்கும் வாங்க, மற்ற வேலை எதனா இருக்கான்னு பார்ப்போம். என் கடையில் நிறைய வேலை இப்படி பெண்டிங்கில் கிடக்கு. பாவம். இது கொடுத்தவர் வேறு தினம் கால் பண்ணுறாரு, எங்களுக்கு இட்லி இல்லாத முடியல, கடையில் மாவு வாங்கிட்டு வந்து சரியாக மாட்டேங்குது. மிக்சியில் நான் சொன்னேன் நாங்கள் மிக்சியில் அரைப்போம், நீங்களும் அரைங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க அது எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, இட்லி கல் மாதிரி இருக்குன்னு. இவர் பாருங்கள் எவ்வளோ சின்ன போர்டு, அதுக்கு வயர் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணுமா அதில். இப்போ வாங்க, வயிற்றுக்குள்ளே எதுனா 4 எடுத்து போடுவோம். மணி 12 கால் ஆகிட்டு.
இன்றைக்கி எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போகானா அவுல் உப்புமாவும் இந்த க்ரீன் கடலை சுண்டல். எதுக்கு நான் அதுக்கு சுண்டலும் கொண்டாந்தேன்னா, நிறைய பண்ணிட்டேன்னா மிஞ்சிடுது, குறையா பண்ணால் பத்தாமல் போயிடுது. எனக்கு பத்தாத போன காரணனால இது கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கிறத அதில் நாள் வலிச்சு போட்டு கொண்டாந்துட்டேன். உங்கள் வீட்டில் இப்படி எனக்கு ஆயிருக்கா, பத்தாக்குறை ஆயிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் வீட்டில் தினம் இப்படி நடக்கும். நிறையா பண்ணிட்டேன்னு தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் 2 நாள் 3 நாள் இருக்கும், தூக்கி தூர போட்டுருவேன். உங்கள் வீட்டில் இப்படி எனக்கு ஆயிருக்கா சொல்லுங்கள். பின்னாடி மெயினாக ஒன்று நான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம கீழே விழுறதும் மேலே விழுறதும் சகஜம்தான், சரிங்களா? கீழேன்னா ஒருத்தர் மேலே இல்லை, கீழே விழுறது அது சொந்தம் வந்து கை தூக்கும் நம்ம நம்புவோம். ஆனால் சொந்தம் என்ன திரும்ப செய்யும், இன்னும் வந்து அது மேலே பாறாங்கல்ல தூக்கி போடுவோம். தயவு செஞ்சு அடுத்தவங்களை நம்புங்க, சொந்தத்தை நம்பாதீங்க. நமக்கு ஆப்பு வைக்கிறது நம்ம சொந்தம்தான். இதை நான் வந்து இப்போ எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஆனால் இது வந்து இப்போ என் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நான் மனசால் அந்தளவு நான் பாதிச்சு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் அடுத்த குடும்பத்தை பிரிக்கணும், அடுத்தவங்கள கெடுத்து பேசணும், அது நான் செஞ்சது கிடையாது. ஆனால் என் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வெளியுள்ளவங்களில் நம்மளை சார்ந்தவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஃபோனு, இந்த மொபைலு, இந்த ஊடகம் இருக்கனால தான் நான் வந்து இப்போ கடந்த ஒரு 7-8 மாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் என் தனிமைக்கு நீங்கள் தான் எனக்கு காரணம். கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு திருமண நாள், கல்யாண நாள், கல்யாணம் ஒன்று தான். திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஏதோ நான் ரொம்ப ஒரு குழம்பி போயிருக்கேன். நான் தான் வளவளன்னு பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லபடி வாழுங்க. நான் குடும்பத்தில் சேர்ந்து இருங்க, உன்னோடைய இருங்க சொல்ல மாட்டேன். சரி ஃப்ரெண்ட், நாளைக்கு நல்ல ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.